Hi friends, welcome to JS சமையல். நம்ம சேனல்ல இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக முதல்ல இந்த டீஸ்பூனால 3 டீஸ்பூன் வந்து பாஸ்மதி ரைஸ் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 8 மாதிரி முந்திரி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். இந்த பருப்பு நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது விசில் வரட்டும். குக்கர் விசில் வர கேப்பில் ஒரு மீடியம் சைஸில் 2 கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய்யில் நம்ம துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த நெய்யிலே கேரட் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த முந்திரியும் அரிசியும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காயோட கருப்பு ஊடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வெள்ளையான தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். கேரட் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா திக்காக காய்ச்சின பால் சேர்த்துட்டு அது கூட வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரியும் அரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கைவிடாமல் சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கலந்து விடணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து அடியில் தங்கி கட்டிடும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த கீர் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நல்லா கொதித்து இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் வந்து சூடோடு சேர்த்திங்கன்னா பால் வந்து திரிஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெள்ளைப்பாகும் நல்லா ஆறணும். இந்த கீரும் வந்து நல்லா ஆறணும். ரெண்டுமே லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின பாதாமும் கொஞ்சமாக பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான கீர் ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு பருப்பெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரம்ஜானுக்கு இந்த மாதிரி கீர் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.